நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறேங்கிறக்கு முதல்ல ஒரு மன்னிப்பு கேட்டார். நாங்கள் அழுதோம். எங்கள் கையை பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் இருக்கம்மா, ஒரு அண்ணனா, ஒரு மகனா, ஒரு தம்பியும் அவங்க கூட என்றைக்கு நான் இருப்பேன் அப்படின்னு எங்களை ஆறுதல் படுத்தினார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் தம்பி ஃபோட்டோவை அவர்கிட்ட காமிச்சோம். அவர் இப்படியே ரொம்ப நேரமாக வச்சு அவனை பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் நாங்கள் அழுகவும் அப்படி மண்டி போட்டுட்டாரு. எங்கள் கையை விடாமல் இப்படி தரையில் இப்படியே எங்கள் கையை பிடிச்சிட்டு அவர் இப்படி உட்காந்தா எப்படி இருக்குங்க, அவருக்கே உட்காரலாம் இல்லைங்க, நின்றுக்கிட்டே தாங்க இருந்தார். நான் உள்ள பொறுப்பு நின்றுட்டு தான் இருந்தார். அவர் உட்காரலாம் கிடையாது. எங்களை ஆறுதல் படுத்திட்டு எங்களை உட்கார சொன்னார். உட்காருங்கன்னா நாங்கள் இப்படி உட்காந்தோம். அவர் கீழே மண்டி போட்டு எங்கள் கையை இப்படி பிடிச்சிட்டு அப்படி எங்களுக்கு ஆறுதல் சொன்னார். அப்புறம் கூட வந்தவங்கன்னா பாப்பாவுக்கு வேலையை தான், அந்த பையனும் இல்லை அப்பாவும் இல்லை, அவன் தான் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கு மட்டும் வேலையை தான் போட்டு கொடுங்க, நீ அந்த பொண்ணு தான் இவங்களை பார்க்கணுன்னு அந்த ஒரு வார்த்தை மட்டும் கூட வந்தவங்க சொன்னாங்க.